தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. 5 ஆண்டுகளில் சுமார் 4 லட்சம் கோடி அளவிற்கு திமுகவினர் கொள்ளையடித்துள்ளனர். சென்னை எம்ஜிஆர் நகர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டும்தான் போட்டு வருகிறது, நடைமுறைக்கு வரவில்லை. திமுக அரசின் கணக்குப்படி 72 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததா என்றும் இபிஎஸ் கேள்வி. வரும் தேர்தலில் 210 தொகுதிக்கு மேல் வென்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் இபிஎஸ் உறுதி. எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை. தவிக தலைவர் விஜய் குறித்து பேச அவருக்கு தகுதி இல்லை என செங்கோட்டையன் விமர்சனம். திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் இன்று முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 100 நாட்களுக்கு திறந்து விடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. மருத்துவமனையில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவிற்கு உட்பட்ட பகுதியில் கட்டுமானத்தை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் வாய்ப்பு உள்ளது என்கிறார் கனிமொழி. காங்கிரசுடனான கூட்டணி பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருவதாகவும் விளக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திட்டம். அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களை முறைப்படுத்த அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும். தவிக இணை பொதுச் செயலாளர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னை நந்தனம் கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. கேண்டீன் உரிமையாளருக்கு ஆதரவாக செயல்பட்ட கல்லூரியின் வாட்ச்மேன் ஹயாத் பனீரை நீக்கம். கேட் கீப்பர் முருகன் டிஸ்மிஸ். சென்னை கொடுங்கையூரில் மது மற்றும் கஞ்சா போதையில் கறிக்கடையை சூறையாடிய ரவுடி. புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் வியாபாரிகள் அச்சம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பிப்ரவரி 5ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடுகிறது.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. சென்னை திருவொற்றியூரில் தனியார் வேன் ஏறியதில் 5 வயது குழந்தை படுகாயம். விபத்தை ஏற்படுத்திய வேன் ஓட்டுநரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னை புழலில் தொழிலதிபர் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு 15 சவரன் நகை கொள்ளை. கத்திமுனையில் மிரட்டி 25 லட்சம் ரொக்கத்தையும் அள்ளிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை. கோவையில் அத்திக்கடவு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணான அவலம். சாலையில் வாகனங்களை நிறுத்தி இலவச வாட்டர் சர்வீஸ் செய்து கொண்ட வாகன ஓட்டிகள். காஞ்சிபுரம் சாலவாக்கத்தில் கல்குவாரிகள் தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம். கல்குவாரி அமைக்க ஆதரவாகவும் எதிராகவும் பொதுமக்கள் மனுக்கள் அளித்ததால் பரபரப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி பொன்னை பாலுவிற்கு 5 நாட்கள் இடைக்கால ஜாமீன். தாயின் இறுதி சடங்கில் பங்கேற்க அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தங்கம் விலை இனி குறைய வாய்ப்பில்லை. தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தகவல். தொடரும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண்களின் திருமணம் கேள்விக்குறியாகிவிட்டதாக வேதனை. ஜனநாயகம் படம் தொடர்பாக மத்திய தணிக்கை வாரியம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் ஜனநாயகம் பட விவகாரத்தில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என கோரிக்கை. அசாமில் 64 லட்சம் ஊடுருவல்காரர்கள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல். காங்கிரசின் 20 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் தொகை கட்டமைப்பே மாறிவிட்டதாகவும் விமர்சனம். திருவனந்தபுரத்தில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே T20 கிரிக்கெட் போட்டி. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் பத்மநாப சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.